அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு நீங்கள் நினைப்பது அனைத்தும் நிறைவேற இன்று 30/11/2024 இன்று இதை மட்டும் செய்தால் போதும், நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடந்தேறும். அப்படி இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வரிகளில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் என்றால் உடனே பரிகாரம் செய்கிறோம். சில நேரம் பலிக்கிறது, சில நேரம் பலிப்பதில்லை. ஏன் பலிக்கவில்லை என்று குழம்புகிறோம். இப்படியாக பரிகாரங்கள் முடிவில்லாமல் தொடர்ந்தாலும் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்காமல் தடுமாடுகிறோம். இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது முதலில் ஒரு பரிகாரம் எப்படி செயல்படுகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது மனோபலத்தையும் உடல் பலத்தையும் கூட்டுகிறது, புத்தியை தெளிவாக்குகிறது, அதனால் சக்தி கூடுகிறது, முறையாகவும் சிறப்பாகவும் செயல்களை செய்யும் ஆற்றலை தருகிறது, ஆத்ம பலத்தையும் அதிகரித்து எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளித்துக் கொள்ளும் மனப்பான்மையை தருகிறது. இந்த பரிகாரம் நமக்கு தோஷத்தை நீக்கி நன்மையை தரும் என்ற உணர்வை உண்டாக்குகிறது. அதனால் தான் பரிகாரத்தை சொல்லும் பொழுது அழுத்தமாக சொல்வார்கள். நம்பிக்கையோடு செய்யுங்கள், நிச்சயம் நன்மை கிடைக்கும் என்பார்கள். பரிகாரம் செய்வதில் ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கை இருக்க வேண்டும். அதேபோல் அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. செய்யும் நாளும் முக்கியம். என்னிடம் பெரும்பாலான பரிகாரங்கள் அமாவாசை தினங்களில் செய்ய சொல்கிறார்கள். இதுக்கு பிரத்யோகமான காரணம் இருக்கிறது. அமாவாசை என்பது அற்புதமான நாள். உண்மையில் ஒரு செயலில் வெற்றிக்கு அடித்தளமாக அமைகிறது. அந்த நாளில் நாம் நம்முடைய முன்னோர்களுக்கு சில தர்ப்பணம் கொடுத்து மாலை கோவிலில் இறைவனையும் இறைவியையும் வணங்கிவிட்டு வந்தால் அதுவே பெரிய பரிகாரம். இதனால் ஜாதகத்தில் உள்ள பெரும்பாலான குற்றங்கள் நீங்கி அவர்களுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அமாவாசையில் பரிகார பூஜை செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது. அமாவாசை என்பது சூரியனும் சந்திரனும் இணைகின்ற நாள். சாஸ்திரத்தில் சூரியன் ஆத்மகாரகன் என்பார்கள். சூரியனை சாட்சியாக வைத்துக் கொண்டுதான் எந்த காரியங்களும் நாம் செய்கிறோம். நாம் செய்த நல்லது கெட்டது அனைத்திற்கும் சூரியனும் சந்திரனும் சாட்சியாக இருக்கின்றார்கள். இரண்டும் ஒளி கிரகங்கள். ஆத்மகாரகன், மனோகாரகன், உடல் காரகன் சேர்ந்து உடல் பலம் ஆத்ம பலம் ஒன்றாக பலம் கூடிய நாளாக அமாவாசை விளங்குவதால் பிராயச்சித்தம் செய்யும் போது இந்த மூன்றும் இயல்பாக இணைந்த நாளாக அமைந்து விடுகிறது. எனவேதான் அமாவாசை நாளை மிக சிறப்பான நாளாக சொல்கிறார்கள். மகாபாரதத்தில் துரியோதனன் தனது வெற்றிக்கு பூஜை செய்ய வேண்டும், களபலி தர வேண்டும், அதற்கு ஒரு நல்ல நாளை குறித்து கொடுக்க வேண்டும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் வள்ளுவனான சகாதேவனிடம் போய் கேட்கிறான். சகாதேவன் குறித்து கொடுத்த நாள் அமாவாசை. அந்த நாளில் முறைப்படி களபலி தந்து அடிப்படை பூஜை செய்துவிட்டால் துரியோதனனுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. இதை பின்னால் கண்ணன் மாற்றுகிறார். அதிலே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஜோதிட சாஸ்திரத்தை கண்ணன் மாற்றிவிட்டான் என்பதல்ல, அமாவாசையில் தான் களபலி தர வேண்டும் என்பதில் கண்ணனுக்கு உடன்பாடுதான். ஆனால் அவன் அதற்கு முதல் நாளே அமாவாசை என்கின்ற தோற்றத்தை ஏற்படுத்தி சூரிய சந்திரன்களை வரவழைத்து இணைத்து நேர்த்தார்கடன்களை செய்ய தொடங்கி அவனை பார்த்து மற்றவர்களும் செய்ய அதை நம்பி அசல் அமாவாசைக்கு முதல் நாளே தனது பூஜையை முடிக்கிறான் துரியோதனன். துரியோதனனை நம்ப வைத்து உருவாக்கப்பட்ட அமாவாசை தினத்தில் இந்த அமாவாசையை போதையான அமாவாசை என்கின்றார்கள். களபலி கொடுக்க சரியான நாளில் பாண்டவர்கள் அதே களபலி கொடுத்து வெற்றியை அடைகின்றார்கள். எனவே அமாவாசை என்பது அற்புதமான நாள். பெரும்பாலான கோவில்களில் அமாவாசையில் சிறப்பான பூஜைகள் நடைபெறும். கும்பகோணம் அருகே உள்ள திருவிஷநல்லூர் சிதம்பரேஸ்வரர் கோவில் உள்ளது. இத்தல இறைவன் சிதம்பரேஸ்வரர், இறைவி சிவகாம சுந்தரி அம்பாள். இந்த ஆலயத்தில் பஞ்சமுக மகா மங்கள பிரத்யோக கிராத தேவி வீட்டிலிருந்து அருள் பாலித்து வருகிறார். இங்கு மாதந்தோறும் அமாவாசை தினத்தில் காலை 10:30 மணி முதல் பகல் 2 மணி வரை நிகம்பலா மகா யாகம் எனும் மிளகாய் ஹோமம் நடைபெற்று வருகிறது. எவ்வளவு மிளகாய் கொட்டினாலும் நெடி வராது என்பது இந்த யாகத்தின் சிறப்பாக உள்ளது. இதேபோல் பௌர்ணமி தினத்தில் நடைபெறும் யாகத்தில் கலந்து கொண்டால் 16 வகையான பேறுகளையும் பெறலாம் என்கின்றார்கள். பௌர்ணமி அன்று காலை 11:30 மணி முதல் பகல் 2 மணி வரை யாகம் நடைபெறும். இவையெல்லாம் அமாவாசை பரிகார பூஜைக்கு சான்றுகள். பொதுவாகவே பரிகாரம் பலிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகத்தில் சந்திரனுடைய நிலையும் சூரியனுடைய நிலையும் நன்றாக இருக்க வேண்டும். குறிப்பாக சந்திரனுடைய நிலை நல்லபடியாக இருக்க வேண்டும் அல்லது நல்லபடியாக இருக்கக்கூடிய நாளிலே அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். அதனால்தான் நாள் பார்த்து பரிகாரம் செய்கிறார்கள். அந்த நாள் பொதுவாக நல்ல நாள் அல்ல. ஒவ்வொரு தனி ஜாதகத்திற்கும் அந்த நாள் மாறுபடும். பரிகாரத்தை செய்யும் போது மனம்
ஒன்றி செய்ய வேண்டும். மனதில் உறுதியும் நம்பிக்கையும் வேண்டும். குறிப்பிட்ட பிரச்சனையில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று மனம் உறுதி எடுத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் முறையாக பரிகாரம் செய்பவர்கள் வேத மந்திரம் சொல்லி சங்கல்பம் செய்கிறார்கள். நாம் சங்கல்பம் செய்யும் பொழுது கவனமில்லாமல் இருக்கிறோம். இந்த காரியத்திற்காக இதை நான் உறுதியோடு செய்கிறேன் என்று அந்த சங்கல்ப மந்திரத்தில் வரும். அதனால்தான் உங்களுக்கு பரிகாரம் சொல்லுகின்ற போது அந்த கோவிலுக்கு சென்று பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி சங்கல்பம் செய்து பரிகாரம் செய்யுங்கள் என்று சொல்கிறார்கள். பரிகாரத்திற்குரிய நாளாக சந்திரனும் சூரியனும் சேர்ந்திருக்கக்கூடிய அமாவாசை நாளையோ, சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் எதிராக இருக்கக்கூடிய பௌர்ணமி நாளையோ தேர்ந்தெடுக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருக்கின்ற போது சந்திரன் ஒளி இழந்த நிலை என்று கருதிவிடக் கூடாது. நமக்குத்தான் அவர் மறைந்திருக்கிறார். ஆனால் அவர் எந்த ஒளியிடமிருந்தும், அதாவது சூரியன் தனக்குரிய ஒளியை பெறுகின்றாரோ அந்த சூரியனோடு அவருக்கான நெருக்கம் அதிகரிக்கின்ற நாள் அமாவாசை என்பதை மறந்துவிடக் கூடாது. பெரும்பாலான கிரக தோஷங்களுக்கு தெய்வ குறைகளை விட தென்புலத்தார் குற்றம், அதாவது பிதர் குற்றம் தான் மிக தீவிரமாக இருக்கும் என்பதால் தான் பெரும்பாலானோர் அமாவாசை என்று தர்ப்பணம் செய்ய சொல்கிறார்கள். காரணம், பிதர் குற்றத்தை நீக்கி அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெறுகின்ற நாளாக அமாவாசை விளங்குகிறது. இந்த ஆசிர்வாதம் கிரக தோஷங்களுக்கு எதிராக செயல்பட்டு நமக்கு நன்மைகளை செய்யும். இதனால் இன்றைய நாள்ல நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பாராத வெற்றியையும் வழங்கி தரும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்தில் இருக்க 11ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்றிருக்கிறார். பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்து 3ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 2ஆம் இடத்தில் பாக்கியாதிபதி குருவும் அவருடைய பார்வை தொழில் ஸ்தானத்தையும் பார்ப்பதால் தொழில் நன்றாக இருக்குங்க. வருமானம் நல்லபடியாக குறையில்லாமல் இருக்குங்க. புதன் அறிவு கூர்மையை அதிகப்படுத்தி எதிர்பாராத நன்மைகளை செய்வார். 6இல் உள்ள கேது அதிர்ஷ்டத்தை தருவதோடு பெரியவர்களுடைய ஆசைகளையும் பெற்று தருவாருங்க. கடன் தொல்லை குறையுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 12இல் ராகு இருப்பதாலும் சனி வக்ர நிவர்த்தி அடைவதாலும் பாதகஸ்தானம் வலுப்பெறும். எண்ணிக்கைகளில் செயல்களிலும் திருத்தமாக இருக்க வேண்டுங்க. அலைச்சல்களை குறைத்து கொள்வது நல்லது. மேலதிகாரிகளிடம் பகை வேண்டாங்க. நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லதுங்க. பிறரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவாக அறிவுறுத்துதுங்க. மேசராசினியர்களுக்கு இன்றைய நாள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, இந்த அமாவாசை நாளில் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் நீங்கள் எதிர்பார்த்ததை அப்படியே நடந்தேற வைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.